ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ வந்திருக்கு. ஐபிஓ டேட் ஆகஸ்ட் 5 முதல் ஆகஸ்ட் 7 வரையும் வந்திருக்கு. ஐபிஓ பிரைஸ் 65 முதல் 70 வரையும் வந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 5ல் இருக்குது. ஐபிஓ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடிக்கு வந்திருக்காங்க. ரீட்டெயிலுக்கு வந்து 40% ஒதுக்கியிருக்காங்க. இவங்க வந்து 1995 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இவங்க வந்து டோல்வே கலெக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. இதுவரை 24 டோல்வே கலெக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் டோல்வே கலெக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து 7 பண்ணுறாங்க. இப்போ இதை தவிர இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வந்து நெடுஞ்சாலை, பாலங்கள், குடியிருப்பு திட்டங்களுக்கு வந்து கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பண்ணுறாங்க. இதுவரையும் 63 இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வந்து 20ல் இருக்குது. இப்போ கடந்த 3 வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்க்குறேன். அசட் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து போன வருஷோட இந்த வருஷம் வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. 2025 504 கோடியில் இருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 22 கோடியில் இருக்காங்க. அதே மாதிரி கடன் இருக்குது. 71 கோடிக்கு கடன் இருக்குது. ப்ரொமோட்டர் 70% இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 502 கோடி. ஸோ இது வந்து மைக்ரோ கேப்னா ரொம்ப ஹை ரிஸ்க் தான். ROE, ROCE, RONW, ப்ராஃபிட் மார்ஜின், எபிட்டா மார்ஜின் வந்து நார்மலாக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.61. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் வந்து 71 கோடிக்கு இருக்குது. பிரைஸ் டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 3.44 இருக்குது. அதாவது இவங்களுடைய புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 17.34. புக் வேல்யூ விட 3 மடங்கு மேலே அதிகமாக தான் ஐபிஓ பிரைஸ் வந்து வந்திருக்காங்க. இவங்களோட EPS வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்குது. ஐபிஓ பிரைஸோட வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா PE ரேஷியோ வந்து 22ல் இருக்குது. மீடியம் வேல்யூஸ்லாம் வந்திருக்கு. இது ரொம்ப ஹை ரிஸ்க்கான ஐபிஓ. இவங்க ஐபிஓ வந்ததுக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்டுக்காண்டி வந்திருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காண்டி வந்திருக்காங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.